வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஐரோப்பாவில் போர் ஆச்சரியமான சில காட்சிகளை காட்டுகிறது. அவை எப்படியான காட்சிகள்? உக்ரைன் ராணுவத்திடம் போர்க்கைதியாக பிடிக்கப்படுவதை விட பெல்ட்டில் உள்ள வெடிகுண்டை வெடிக்கச் செய்தல், தாக்குதல், ஆளற்ற விமானங்களை கவர்ந்தெழுக்க சக சிப்பாயை பயன்படுத்துதல், கால்நடையாக சென்று வேகமாக தாக்குதல்களை நடத்துவதற்கு உடல் கவசங்கள் மற்றும் ஹெல்மெட்களை அகற்றுதல், வடகொரியாவின் சுப்ரீம் தலைவர் கிம் ஜாங் உன்னுக்கு விசுவாச உறுதிமொழிகளை எழுதி சீருடை பாக்கெட்டில் வைத்திருத்தல். இவை வடகொரிய துருப்புக்களின் கொடூரமான மற்றும் தம்மையை அழிக்கக்கூடிய இராணுவ தந்திரங்கள். அவர்கள் நவம்பர் முதல் தெற்கு ரஷ்ய எல்லை பகுதியான குர்ஸ்கில் உக்ரைனின் ஊடுருவலை முறியடிக்க அனுப்பப்பட்டுள்ளனர். மேற்கத்திய உளவுத்துறைகளின் உளவு தகவலின்படி 12,000 வடகொரிய துருப்புக்கள் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். அவர்களில் சுமார் 4,000 துருப்புக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அல்லது காயமடைந்துள்ளனர் என்று அறிக்கைகள் உள்ளன. உக்ரைனிய இராணுவ உளவுத்துறையின் கூற்றுப்படி எந்த ஒரு சமாதான பேச்சுக்களுக்கும் முன்னதாக மாஸ்கோ மனிதவள பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது. அத்துடன் வடகொரியா மேலதிக துருப்புக்களை அனுப்பும் என்று ரஷ்யாவால் எதிர்பார்க்கப்படுகிறது. உக்ரைனிய சிறப்பு நடவடிக்கை படைகளின் நேர்காணலில் ரஷ்யாவுக்காக போராடும் வடகொரிய படைகளின் உலகத்தை பற்றிய ஒரு அரிய பார்வை கிடைக்கிறது. ரஷ்யாவுக்காக தீவிரமான போரில் ஈடுபடும் வடகொரியர்கள் யாரும் சரணடைவதில்லை என்று உக்ரைன் இராணுவம் கூறுகிறது. இக்கட்டான நிலையில் ரஷ்ய துருப்புக்கள் சரணடைகிறார்கள், ஆனால் வடகொரிய துருப்புக்கள் அதற்கு விதிவிலக்கு. சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட ஒரு காணொளியில் உக்ரைனிய சிப்பாய் ஒருவர் மோதலின் போது முகம் குப்புறப்படுத்து காயம்பட்டு வடகொரிய சிப்பாயை அணுகுகிறார். உக்ரைனியர் வடகொரிய சிப்பாயின் காலை இழுத்து அவர் இன்னமும் உயிருடன் இருக்கிறாரா என்று பார்க்க வடகொரியர் அவரது உடலில் ஒரு கைக்குண்டை வெடிக்க வைக்கும் முன் கொரிய மொழியில் அலறினார். தென்கொரிய உளவுத்துறை உக்ரைனுக்கு மொழிபெயர்ப்பு உதவி வழங்கியது. காணொளியின் கடைசி வார்த்தைகளில் வடகொரிய சிப்பாய் அலறிய போது மொழிபெயர்க்கப்பட்ட வாக்கியம் ஜெனரல் கிம் ஜாங் உன். ஆத்திரத்தில் அலறினாரா, விசுவாசத்தில் அலறினாரா என்பது தெரியவில்லை. கேட்பதற்கு ஆள் உயிருடன் இல்லை. உக்ரைனிய இராணுவத்தின் 6வது சிறப்பு நடவடிக்கை பிரிவின் தளபதியின் அழைப்பு அடையாளம் அல்லது கோல் சைன் போக்மேன். அவர் கூறிய போது வடகொரியர்கள் இறுதி கட்டத்தில் தமது பெல்ட்டில் உள்ள கையெறி குண்டுகளை பயன்படுத்துகிறார்கள், அதாவது அவர்கள் தங்களை தாங்களே வெடிக்க செய்கிறார்கள் என்று போக்மோன் கூறினார். அவர் மற்ற உக்ரைனிய துருப்புகளைப் போலவே பாதுகாப்பு காரணங்களுக்காக அவரது பெயரை குறிப்பிட விரும்பவில்லை. போக்மோன் மேலும் கூறிய போது, நாங்கள் வடகொரியர்களை சரணடைய அழைக்கும் அனைத்து முயற்சிகள் இருந்த போதிலும் அவர்கள் தொடர்ந்து போராடுவார்கள். உக்ரைனின் போர்க்கள யதார்த்தங்களுக்கு வடகொரியர்கள் தயாராக இல்லை என்று அவர் கூறினார். அங்கு நவீன ஆளற்ற விமான போர் மற்றும் பழமையான அகழிப்போர் ஆகியவை வடகொரிய துருப்புக்களுக்கு குறிப்பிடத்தக்க உயிரிழப்புக்கு வழிவகுத்தன. வடகொரிய துருப்புக்கள் அனைவரும் இளம் பயிற்சி பெற்ற கடினமான துருப்புக்கள் என்றாலும் அவர்கள் இதற்கு முன் உக்ரைனில் போரை மாற்றியவைக்கு ஆளற்ற விமானங்களை போரில் எதிர்கொண்டிருக்க மாட்டார்கள் என்று போக்மோன் கூறினார். 1950 நடந்த கொரிய போரின் நிலையை எதிர்கொள்ளவே அவர்கள் தயாராக உள்ளனர் என்றார். வடகொரியர்கள் படையின் முன்னணி வெகுஜன தாக்குதல்களில் தொடர்ந்து ஈடுபட்டதாகவும் அவர்களுக்கு பெரிய இழப்புகள் இருந்த போதிலும் அடிக்கடி அதே இடத்தில் மீண்டும் மீண்டும் தாக்குவதாகவும் கூறினார். சில வடகொரியர்கள் தங்கள் ஹெல்மெட் மற்றும் கனரக பாதுகாப்பு தகடுகளை தங்கள் உடல் கவசத்தில் இருந்து அகற்றி அவற்றை தங்கள் காலில் இலகுவாக மாற்றவும் உக்ரைனிய நிலைகளில் வேகமாக தாக்குதலை நடத்தவும் உதவுவதாக நிறுவனத்தின் தளபதி அமுர் கூறினார். வடகொரிய படைப்பிரிவுகள் மிகவும் சூழ்ச்சித்திறன் கொண்டவை, அவை மிக விரைவாக ஓடி நகர்கின்றன என்றும் தெரிவித்தார். அமுர் மேலும் கூறிய போது, வடகொரியர்களை பிடிப்பது கடினம், குறிப்பாக ஒரு ஆளற்ற விமானம் மூலம் அவர்களை பிடிக்க முடியாது. அவர்கள் அடிக்கடி உக்ரைனிய பாதுகாப்பை நோக்கி ஒரு மறைமுக அழிவு பாதையை தெரிவு செய்கிறார்கள். நேர்கோட்டில் ஓடாத பயிற்சியை போல அவர்களது தாக்குதல்களை புரிந்து கொள்வது கடினம். வடகொரியர்களும் டேங்க் எதிர்ப்பு கண்ணிவெடிகளை சாலைகளில் விட்டுச் செல்கிறார்கள் என்று அமுர் கூறினார். ஒவ்வொரு இடத்திலும் உள்ள ஒவ்வொரு காரையும் அவர்கள் டேங்க் எதிர்ப்பு கையறை ஏவுகணைகளால் அளிக்கிறார்கள். வடகொரிய துருப்புகள் மிக வேகமாக நகர்கின்றன, அவை உண்மையில் ஓடுகின்றன என்றார். வீழ்ந்த வடகொரிய சிப்பாயிடமிருந்து பெறப்பட்ட உபகரணங்களை அமுர் காட்டினார். அவர்களின் பைகளில் குறைந்தபட்ச தண்ணீர் 1 லிட்டர் வரை சிறிய பாட்டில்கள் மட்டுமே இருந்தன. கூடுதலான சூடான ஆடைகள் இல்லை, தொப்பிகள் இல்லை, உடல் கவசங்கள் இல்லை, எதுவும் இல்லை. வடகொரியர்கள் ரஷ்ய உபகரணங்களின் நவீன பதிப்புகளை கொண்டிருப்பதை தெரிகின்றது. பெரும்பாலானவை சுமார் 10 மேகசீன்கள், 5 தொடக்கம் 10 கையறை குண்டுகள், இயந்திர துப்பாக்கி, வெடிப்பொருட்கள் மற்றும் கண்ணிவெடிகளை கொண்டுள்ளன. பெரும்பாலான வடகொரிய சிப்பாய்கள் AK-12 தாக்குதல் துப்பாக்கியை வைத்திருக்கிறார்கள். பிரபலமான AK-47 துப்பாக்கியின் புதிய மாடல்.
இந்த மாத தொடக்கத்தில் உக்ரைன் 2 வடகொரிய துருப்புக்களை கைப்பற்றியது. அத்துடன் மாஸ்கோவுக்கு வடகொரியாவின் வலுவான ராணுவ ஆதரவின் சான்றாக காயமடைந்தவர்கள் கொரிய மொழி பேசும் சிகிச்சை பெறும் காணொளியை வெளியிட்டது. உக்ரைனிய சிறப்பு நடவடிக்கை படைகள் வடகொரிய சிப்பாய் ஒருவர் பிடிபட்ட தருணத்தின் காட்சிகளை பகிர்ந்துள்ளனர். காணொளியில் காயம்பட்ட வடகொரிய சிப்பாயை உக்ரைனிய துருப்புகள் தங்கள் ரேசர் கம்பி பாதுகாப்பு மற்றும் கண்ணிவடிகள் மூலம் பாதுகாப்பாக தூக்கிச் செல்லப்படுவதை காட்டுகிறது. சிப்பாய் பிடிபட்டதால் ரஷ்ய செல் தாக்குதல் அதிகரித்தது. அது வடகொரிய சிப்பாய் உயிருடன் பிடிக்கப்படுவதை தடுப்பதை நோக்கமாக கொண்டிருக்கலாம் என்று உக்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்தனர். உக்ரைனிய துருப்புக்கள் இறந்தவர்களிடமிருந்து DNA மாதிரிகளை எடுத்துள்ளனர். அவை மேலும் வடகொரிய ஈடுபாட்டிற்கான கூடுதல் ஆதாரங்களை வழங்குகின்றன. காணொலியில் கையெறி குண்டுகளை வெடிக்க செய்யும் வடகொரிய சிப்பாய் ரஷ்ய ராணுவத்தின் போலி அடையாள அட்டையை வைத்திருந்தார். அதில் அவர் 29 வயதான மென்சாட் என்று அடையாளம் காட்டப்பட்டிருந்தார். அக்டோபரில் அவர் ரஷ்ய ராணுவத்தில் சேர்ந்ததாகவும் மங்கோலியாவுக்கு அருகிலுள்ள ரஷ்ய எல்லை பகுதியான துவாவை சேர்ந்தவர் என்றும் ஆவணத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. உக்ரைனிய துருப்புக்கள் மற்ற வடகொரிய துருப்புக்களின் உடல்களில் கண்டெடுக்கப்பட்ட பல குறிப்புகள் மற்றும் காகிதங்களை ஊடகங்களுக்கு காட்டியது. வடகொரிய துருப்பின் சீருடையில் இருந்த ஒரு தாளில் வடகொரியாவின் தலைவர் கிம் ஜாங் உன்னின் விசுவாசம் மற்றும் போரில் வெற்றி பற்றிய உறுதிமொழிகள் உள்ளன. இந்த குறிப்புகள் சிப்பாயின் விசுவாசத்தை வலியுறுத்தும் விதத்தில் உள்ளதா என்பது தெளிவாக இல்லை. அவர்கள் போரில் கொல்லப்பட்டால் எஞ்சியிருக்கும் குடும்ப உறுப்பினர்களை பாதுகாப்பதற்காகவா அல்லது அது அவர்களின் மனநிலையை உண்மையாக பிரதிபலிக்கிறதா என்பது தெரியவில்லை. சடலங்களில் இருந்து பெறப்பட்ட மற்றொரு குறிப்பு வடகொரியாவின் போரில் வல்லமையை போற்றுகிறது மற்றும் அவர்களின் எதிரியான உக்ரைனை கேலி செய்கிறது. மற்றொரு குறிப்பு இணையற்ற துணிச்சலை முழுமையாக வெளிப்படுத்துவேன், உலகமே உன்னிப்பாக பாருங்கள் என்று கூறுகின்றது. ஆவணங்களை மதிப்பாய்வு செய்த உக்ரைனிய அதிகாரிகள் ரஷ்யாவின் போரில் தங்கள் ஈடுபாட்டை வடகொரிய படைப்பிரிவுகள் தங்கள் தலைவருக்கு அருகிலுள்ள எதிர்கால மோதலில் உதவுவதற்கு போர் அனுபவத்தை பெறுவதற்கான வாய்ப்பாக கருதுவதாக கூறினார்கள். வடகொரியா பூமியில் மிகவும் இராணுவமயமாக்கப்பட்ட நாடுகளில் ஒன்று. 1.2 மில்லியன் ஆயுதமேந்திய இராணுவத்தினர் மற்றும் 17 வயதிலிருந்து கட்டாய இராணுவ சேவையுடன் உள்ள வடகொரிய துருப்புக்கள் கொரிய போருக்கு பின்னர் போர்க்களத்தில் மிக குறைந்த வெளிப்பாடுகளை கொண்டிருந்தன. கொரிய போர் 1953இல் நிறுத்தப்பட்டது. இறந்த ஒரு வடகொரிய இராணுவ அதிகாரியின் சீருடை பாக்கெட்டில் கிடைத்த மற்றொரு ஆவணம் வடகொரிய துணை அதிகாரிகளின் விசுவாசமற்ற செயல்களை பதிவு செய்தது. சர்வாதிகார வடகொரியாவில் ஒரு பொதுவான நடைமுறை, அங்கு பொதுமக்கள் ஒருவருக்கொருவர் மற்றவர்களின் நடத்தைகள் பற்றி தெரிவிக்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள். ஒரு சிப்பாய் பொருட்களை திருடுவதன் மூலம் கற்பனை செய்ய முடியாத அவமானகரமான செயலில் ஈடுபட்டதாக ஒரு குறிப்பு கூறுகிறது. மற்றொரு குறிப்பு வேறு ஒரு சிப்பாய் உச்ச தளபதியின் கண்ணியத்தை நிலைநிறுத்த தவறிவிட்டதாகவும் அனைத்திற்கும் மேலாக அவரது தனிப்பட்ட நலன்களை முன்னிலைப்படுத்தியதாகவும் கூறுகிறது. இறந்த வடகொரிய சிப்பாய்களின் உடல்களில் இருந்த மற்ற ஆவணங்களில் வடகொரிய படையின் ரேடியோ குறியீடுகள் இருந்தன. ஆளற்ற விமான தாக்குதல்களை எதிர்ப்பதற்கான புதிய தந்திரோபாயங்கள் பற்றிய குறிப்புகளும் இருந்தன. ஆளற்ற விமான தாக்குதல்களாலேயே வடகொரிய துருப்புக்கள் பெரும் இழப்புகளை சந்தித்தனர். ஆளற்ற விமானங்களை அழிப்பது எப்படி என்று பெயரிடப்பட்ட கையால் எழுதப்பட்ட வடகொரிய குறிப்பில் இராணுவ துருப்புக்களை தூண்டில் பயன்படுத்த பரிந்துரைக்கப்பட்டது. அந்த ஆவணத்தின்படி 10 தொடக்கம் 12 மீட்டர் தொலைவில் ஒரு ஆளற்ற விமானம் காணப்பட்டால் 3 பேரில் ஒருவர் நிபந்தனையின்றி அதை கவர்ந்தெழுக்க வேண்டும். மற்ற இருவரும் குறிவைத்து சுட வேண்டும். மற்றொரு முறை என்னவென்றால் குண்டுகள் மீண்டும் அதே பள்ளத்தில் விழாது என்பதால் பள்ளத்தில் மறைந்து கொள்ளுங்கள் என்று அது கூறுகிறது. ஒரு பட்டாலியன் தளபதி கால்சைன் பாண்டிட் வடகொரியாவில் சுமார் 100 மீட்டர் தூரத்தில் இருந்து ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்தும் போது வடகொரியர்கள் நல்ல குறிபார்க்கும் திறமையை வெளிப்படுத்தினர். முன்னாள் சோவியத் யூனியனின் அங்கமான உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான போரில் அதில் நேரடி சம்பந்தமற்ற வடகொரியர்கள் தாமாகவே முன்வந்து உயிரிழக்கின்றனர்.